ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. கோவில்பட்டி அருகே கவுன்சிலர்ஸ் நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான நன்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை திமுக மாவட்ட கவுன்சில் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் உள்ளிட்ட கிராமப்புறம் பகுதிகளில் பொதுமக்கள் குடிக்கும் தண்ணீரால் கல்லீரல் பாதிப்பு உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு அவதிப்பட்டனர். அதனால் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிகளில் நன்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் தெற்கு கோனார்கோட்டை, சிதம்பரம்பட்டி, கரடிக்குளம், சின்ன காலனி மற்றும் சிஆர் காலனி அகிலாண்டம் ஆகிய கிராம பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. அதன் சிறப்பு விழாவில் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் செட்டிக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் முத்துலட்சுமி கிருஷ்ணசாமி, சிதம்பரம்பட்டி பஞ்சாயத்து தலைவர் ஜானகி ராமசாமி, துணைத் தலைவர் முருகன், கரடிக்குளம் சிஆர் காலனி பஞ்சாயத்து தலைவர் ஜெயஸ்ரீ, தங்கவேல், கிளை செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவா.